श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 13வது ஸ்லோகம். யஜ்ஞசிஷ்டாசினः சந்தோ முஷ்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்சதே தே த்வகம் பாப ये पश्यन्त आत्मकारणात्. यज्ञशिष्टाशिनः सन्तो मुष्यन्ते सर्वकिल्पिषैः भुञ्जते ते त्वकं पाप ये पश्यन्त्यात्मकारणात्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யஜ்ஞசிஷ்டாசினஹா யஜ்யம் செய்து மிஞ்சியதை உண்ணும் சந்தஹா சாதுக்கள் சர்வ கில்பிஷைஹி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். முஷ்யந்தே ஆனால் எவர்கள் ஆத்மகாரணாத் தமக்கெனவே பஷ்யந்தி சமைக்கிறார்களோ அந்த மனிதர்கள் அகம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புஞ்சதே பாவத்தையே உண்கிறார்கள். ஈஸ்வரார்ப்பணமாக செய்யப்பட்ட எந்த உணவும் அது என்ன பண்ணும்? சத் விஷயங்களுக்கு மனதை இட்டு செல்லும். ஈஸ்வரார்ப்பணம் இல்லாமல் தனக்கு நாம் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் கழிச்சு அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சில உணவுகளை நாம் தயாரிக்கும் பொழுது அந்த உணவு அமேத்தியம். அப்படி என்ன சொன்னால் என்ன? ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதது. அவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத உணவை உண்ணும் பொழுது அது என்ன பண்ணும்? எண்ண ஓட்டங்களில் தெளிவை குறைத்துவிடும். மேலும் அது பாவத்தை நோக்கி இட்டு செல்லும். அதாவது தவறான காரியங்கள் செய்வது சரி என்ற அளவில் உணர்வுகள் இருக்கும். தவறான காரியங்களை செய்வதற்கு மனம் தூண்டப்படும். தவறான காரியங்கள் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை எடுத்து தரும். ஆனால் அதை தவிர்ப்பதற்காக தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருந்தா, கார்த்தால் எழுந்து தளிகை பண்ணினா அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் இப்போ நான் எனக்கு 3 நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த 3 நாள் உடம்பு சரியில்லாததுக்கும் கஞ்சி தான் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஞ்சியை பெருமாள் சன்னதியில் வச்சு கிருஷ்ணா இந்த 2 நாளைக்கு மன்னிச்சுடு, ஆகாரம் வேறு பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கும் கஞ்சியை சமர்ப்பித்தா நமக்கு கிடைக்கிற ஆகாரம் என்ன பண்ணோம்? நம்மளை தொட்டு பெருமாள் என்ன பண்ணுறார்? அவரும் 2 நாளைக்கு கஞ்சி சாப்பிட்றார். இன்னொன்று கேட்டால் என்னோடய தகப்பனார் ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்மளுக்கு ஏகாதசி பலகாரம், அதனால் என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு உப்புமாவோ ஒரு சொஜ்ஜியோ ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணால் அன்றைக்கி பெருமாளுக்கும் சொஜ்ஜி தான், ஒரே ஒரு உப்புமா தான். ஏன்னு கேட்டால் அவருக்கு ஏகாதசி கிடையாது. பெருமாளுக்கு ஏகாதசி அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாசப்பருப்பு அமாவாசை அது எதுவுமே அவருக்கு அனுசரிக்க வேண்டாம். அவருக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். அப்படின்னா அந்த நாளில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அப்படின்னா அதை தயார் செய்து பாகம் பண்ணி அந்த பாகம் பண்ணின உணவை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். சாதாரண சாதம் தான், ஆனால் சாதத்தை பெருமாள் முன்னாடி சமர்ப்பிச்சுட்டோமான அந்த சாதமே பிரசாதமாக மாறுகிறது. எந்த உணவாக இருந்தாலும் சாதாரணமானது தான். அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டா அதுவே என்ன பண்ணுறது? பிரசாதமாக மாறுகிறது. அந்த பிரசாதமான உணவே உயிர் அளிப்பதாகும், உயிரை மேன்மை அடைய செய்வதாகும். இந்த ஆன்மா மேலும் மேலும் சிறப்பான எல்லைகளை கடந்து மேல் நோக்கி செல்வதற்கு வழிவகுக்கும். அதனால் என்ன பண்ணணும்? எது பண்ணுறதா இருந்தாலும் யஜ்ஞசிஷ்டாசனகா அதாவது யாகத்திற்காக செய்யப்பட்டு மிஞ்சியதை உண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையை வளர்த்துக்கணும். மேலும் இதில் இங்கே ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கிரகஸ்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிட்டு தாய் தகப்பன் அப்புறம் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாரையும் பரிபாலனம் செய்பவன், எல்லாருக்கும் தேவையான வசதிகளையும் உணவு முறைகளையும் அளிக்கக்கூடியவன். அதுக்கு நடுவில் பெருமாளையும் சேவிப்பன். அப்புறம் சன்னியாசிகளை பிரம்மச்சாரிகளை வானப்பிரசத்தில் இருக்கிறவாளை எல்லாரும் கவனிக்கணும். அதுக்கு தான் அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கே வரான். அப்படின்னா அந்த கிரகஸ்தர்களுக்கு 5 விதமான யஜ்ஞங்கள் கர்மங்களாக விதிக்கப்பட்டுள்ளது.
5 விதமான கர்மங்கள் என்ன? தேவயஜ்ஞம், தேவ பூஜை, பிரம்ம யஜ்ஞம், வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல். அடுத்தது 3வது பிதுர் யஜ்ஞம், முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் செய்வது, அமாவாசை, மாசப்பருப்பு. அப்புறம் இந்த முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் செய்வது அப்படின்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தில், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலையும் பிராமணர்களுக்கும் ஒரு முக்கியமான கருத்து விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப சீலவானாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு 96 நாட்களுக்கு ஷண்ணவதி அப்படின்னு பேர். நவதி 9, ஷண்ணவதி 9 6 அப்படின்னா என்ன? 96 நாட்களுக்கு பித்திருக்களை குறித்து ஒரு வருஷத்தில் தர்ப்பணம் செய்யணும். அப்படின்னு என்ன? இப்போ நம்ம எப்படி ஒரு நாளில் 3 வேளையும் சாப்பிட்றோம், சாப்பிட்றா இல்லையா? காலையில் 11 மணிக்கு ஒரு ஆகாரம், சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு ஆகாரம், நடுவில் என்ன பண்ணிக்கிறோம்? ரொம்ப வசதியாக இருந்தால் ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறா, அப்புறம் சாயங்காலம் 2 டிஃபன் தோசை சாப்பிட்டுக்கிறா, இல்லை 2 துண்டு பழம் சாப்பிட்டுக்கிறா. அது எப்படி ஒரு நாளில் 5 வேளையும் உபாயமாக துளி துளியாக ஆகாரம் எடுத்துக்கிறோமோ, அது எப்படி நமக்கு சகஜம்னு நினைக்கிறோமோ, அதுபோல் நம்மளுடைய முன்னோர்கள், பித்திரு உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள், அப்புறம் நம்ம முன்னோர்கள் பித்திரு உலகத்துலேருந்து முடிஞ்சுடுத்து அவள்லாம் சரணாகதி பண்ணிக்கல, செலவாடலாம், அவளுக்கு மறுபடியும் இன்னொரு பிறவி கிடைச்சிருக்குது. அவள் இந்த பிருத்திவியில் தான் ஏதோ ஒரு ஊரில் எப்படி ஆணாவோ பெண்ணாவோ எந்த பிராமண குலத்துலையோ இல்லை எப்படி இருக்காளோ நமக்கு தெரியாது. அவளுக்கு தேவையான உணவு தர வேணும் இல்லையா? அது இந்த குலத்தில் பிறந்திருக்குமே, நம்மளோட கடமையாச்சே அது. அப்படின்னா அதுபோல் உத்தேசித்து வருஷத்தில் ஒரு 96 நாளைக்கு 12 அமாவாசை, 12 மாசப்பருப்பு, அப்புறம் கலியுகாதி அப்படின்னு போட்டால் அந்த 4 விதமான யுகங்கள் ஆரம்பிக்கிற நாள், அப்புறம் வியவசீரா, வைசீரா அப்படின்னு எழுதியிருக்கோம் பஞ்சாங்கத்தில் சில நாளைக்கெல்லாம். அதுபோல் நாளில் அதுபோல் நிறைய அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்து 96 நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதுபோல் பித்திருக்களை குறித்து தர்ப்பணம் செய்தல். பிரம்ம யஜ்ஞம் என்றது என்ன? நம்மளும் நன்னா படிக்கணும், அடுத்தவாளுக்கு நன்னா படிக்க சொல்லணும், வேதம் ஓதுதல், ஓதுவித்தல். அப்புறம் மனுஷ யஜ்ஞம் என்று சொன்னால் என்ன? பசித்தோர்க்கு உணவு அளிப்பது. அது என்னது? வரியார் கொன்றியவதே ஈகை அப்படின்னு. அப்புறம் பூத யஜ்ஞம் என்று சொன்னால் எறும்புலேருந்து சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையே கருதி காப்பாற்றுதல். அவர்கள் அந்த எறும்பு, ஈ, அப்புறம் வாசலில் போகிற குட்டியான 4 கால் ஜந்து, பூனை, அப்புறம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அதனோட சௌரியத்தை உத்தேசித்து அதற்கு உணவளித்து அதை காப்பாற்றுதல். இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? மனுஷ யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பூத யஜ்ஞம். இது இந்த 5 விதமான யஜ்ஞங்களையும் 5 விதமான யஜ்ஞங்கள் என்ன? முதல்ல தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் சொன்னால் பசு பக்ஷி பிராணிகளுக்கு தேவையானதை அளிப்பது. இவை அனைத்தையும் செய்வது ஒரு கிரகஸ்தனுக்கு தலையாய கடமை அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்லிக் கொடுக்கார். மேலும் எவ்வுயிரும் என் உயிர் போல் கருத வேண்டும். எவ்வுயிரும் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல் கருதி எண்ணி இறங்கி அவைகளுக்கு என்ன பண்ணணும்? உணவளிக்க வேண்டும். அது எதற்கு இட்டு செல்லும்? தெய்வத்தின் அருளையும் தெய்வத்தின் கருணையும் நம்மீது கிடைப்பதற்கு வழி செய்யும். அதனால் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. அந்த பராபரமேன்னு சொன்னால் எதில் ஈடுபாடு இல்லாமல் என்ன செய்யணும்? இருக்கிறது. அதாவது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போலவே கருதி இறங்கி அவைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி அளிப்பது என்ன தரும்? தெய்வத்தின் அருட்கருணை நம்மீது பொழிவதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அப்புறம் இந்த ஸ்லோகத்திலேயே புஞ்சதே தேத்வகம் அப்படின்னு அந்த 2வது வரியில் இருக்கிறதுக்கு 100 பாடம் என்ன இருக்குது? தேத்வகம் புஞ்சதே அப்படின்னு மாற்றி சொல்கிறது. அதாவது தேத்வகம் புஞ்சதே அப்படின்னு சொன்னால் அந்த புஞ்சதே அப்படின்ற வார்த்தையில் முதல்ல சொல்லி கொடுக்கறது இருக்கார். உண்கிறார்கள் யார்? அவர்கள் அப்படின்னு சொன்னால், அதுபோல் அகம் தேத்வகம் அவர்கள் அந்த பாவத்தையே உண்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் பெருமாள். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.